Assalamu alaikum. Hi friends, welcome to லைட்டிங் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சூப்பரான மட்டன் கைமா வித் கேபேஜ் கறி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: மட்டன் கீமா, கேபேஜ், 2 மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், சோம்பு, உப்பு, தேங்காய். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அல்லது 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிங்க. இந்த ரெசிபி நம்ம தேங்காய் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் தாளிப்புக்கு 2 சின்ன சைஸ் பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் எடுத்துருக்கேங்க. தாளிப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்திக்கிறேங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்டான ஒரு ரெசிபிங்க. எங்கள் ஊர் சைடு இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கூட 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி 4 கீரி போட்டிருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திருக்கேங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. இதில் 1 மீடியம் சைஸ் தக்காளி பழம் நல்ல பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேங்க. தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த ரெசிபி நம்ம எதுக்கு வேண்டாலும் சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. சப்பாத்தி, புரோட்டா, நான், இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் 100 கிராம் மட்டன் கைமா நல்லா வாஷ் பண்ணி அதை சேர்த்துருக்கேங்க. கைமா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இதில் 150 கிராம் முட்டைக்கோஸ் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்திக்கிறேங்க. உங்களுக்கு இது கூட நீங்கள் காலிஃப்ளவர் இருந்தால் அதுவும் சேர்த்திக்கலாம். பட்டாணி, கேரட், பீன்ஸ் எது வேண்டாலும் சேர்த்திக்கலாங்க. நான் இன்றைக்கி வெறும் கேபேஜ் மட்டும் தான் சேர்த்திருக்கேன். அதெல்லாம் சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், முட்டைக்கோசும் கைமாவும் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு வெங்காயம் தக்காளி கூட. இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்திக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பரான கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள், பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்திக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. நம்மளோட மட்டனும் கேபேஜ்லாம் நல்லா வேகணும், அதுக்கு தான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாங்க. அது நல்லா வேகட்டும். இந்த ரெசிபி குக்கரில் செஞ்சால் டக்குன்னு செஞ்சிடலாங்க. இது எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதுங்க. நல்லா மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். இந்த கேப்பில் ஒரு சின்ன பீஸ் தேங்காவை இந்த மாதிரி பொடியை கட் பண்ணியிருக்கேங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இது 2ம் சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிடலாம்.
இப்போ பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இடைக்கிடைக்கு நம்ம இந்த கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது முட்டைக்கோஸும் கைமாவும் நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்திக்கலாங்க. எனக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்துச்சு, அதை நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். லோ ஃப்ளேம்லேயே நம்ம குக் பண்ணிக்கலாங்க. ஒரு 5 அல்லது ஒரு 7 நிமிஷம் இருந்தால் போதும். தேங்காய் சேர்த்திட்டு கூட மல்லி இலை இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டான சூப்பரான மட்டன் கைமா வித் கேபேஜ் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எங்கள் ஊர் சைடு ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டிங் சமையலை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைட்டிங் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Thanks for watching.